இங்க பாருங்க, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறேன் இளமதி. நான் மட்டுமா நடந்த விஷயத்துக்கு சாட்சி? இங்க இருக்கிற மொத்த பேரும் தானே பார்த்தாங்க. அந்த பரம அவங்க எல்லாம் போலீஸ்காரங்க, அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு இவங்க மேல கைய வச்சா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றியா? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு? இங்க பாருங்க ரிஷி, பரம தேவையில்லாமலாம் கை நீட்ட மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கோவப்படுங்க. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. After all அவன் என்ன ரவுடின்னு சொல்றீங்களா? இருக்கட்டுமே, ரவுடியாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அவன் கிட்ட ஒரு நியாயம் இருக்கு. பரம உயிரே போனாலும் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டான். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்டயே போய் சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியலையா அவங்க தப்பானவங்கன்னு? என்ன இளமதி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன போய் சொன்னாங்க? அத அவங்க கிட்டயே கேளுங்க. டேய் ஒரு நிமிஷம் வாங்கடா. பரம கிட்ட என்னடா பேசுறீங்க? அங்கதும் பேசலையாப்பா? பொய் சொல்லாதீங்க. இவங்க 4 பேரும் பரம கிட்ட என்ன பத்தி ரொம்ப தப்பா பேசிருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்ல. நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? நாங்களா அப்பலாம் பேசல இளமதி. தயவு செஞ்சு என் பேரை சொல்லாதீங்க. எல்லாம் நாக்கு கூசாம பேசிட்டு நண்பனோட மனைவியா சொந்த தங்கச்சி மாதிரி பாக்கணும். அதான நாகரிகம். ஆனா நீங்க என்னடானா இப்படி ஒரு கேடு கெட்ட விஷயத்த பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்னு போய் வர சொல்றீங்க. டேய் ரிஷி, என்னடா உன் உட்பி இப்படி பேசிட்டு இருக்காங்க? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன வேணாலும் பேசலாமா? ரிஷி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளோ கேவலமா பேசுனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன்டா இப்படி பேசுனீங்கன்னு அவங்கள அடிச்சிருந்தா கூட நான் எதுவும் சொல்லிருக்க மாட்டேன். ஆனா அது கேட்டதுமே டென்ஷன் ஆகி இவங்க மேல கை வச்சானே அந்த பரம, அவனை தூக்கி லாக்அப்ல வச்சுட்டு இப்படி கொண்டாடி சிரிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன இளமதி இதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிற? அவனுங்க ஏதோ பரம மேல இருக்கிற கோவத்துல என்ன அவங்க கோவத்துல என்ன பத்தி தப்பா பேசுவாங்களா? பரம அதுல பேர் கூடி இருக்கிற இடத்துல இவங்க பேசுறத சொன்னா எனக்கு அசிங்கம்னு சொல்லி வாயை மூடிட்டு பேசாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கரெக்டா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா? அத முதல்ல சொல்லுங்க. ரிஷி, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா இல்லையா? எனக்கு அது தெரியணும். என்ன இளமதி இப்படி எல்லாம்